ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கலர்ச்சிக்காய் பற்றி தான். கலர்ச்சிக்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, இல்லை மாதக்கணக்காக பார்த்தீங்கன்னா என்ன ரீசனே எனக்கு தெரியல, பீரியட்ஸ் வரல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ச்சிக்காய் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இயற்கையாக நம்ம சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அதில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த கலர்ச்சிக்காய். இது எத்தனை நாளில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 நாள் சுழற்சி மாதிரி இதை கரெக்டாக வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து எல்லாருமே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே உண்டு பண்ணாது. இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சீரகம், சோம்பு, வேறு ஏதாவது மிளகு இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் மாதிரி தான் இந்த கலர்ச்சிக்காய். இதை வந்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த கலர்ச்சிக்காயை யூஸ் பண்ணலாம். நான் இதை பற்றி நிறைய சர்ச் பண்ணும்போது நிறைய பெண்கள் வந்து நான் வந்து 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, நான் டாக்டரெல்லாம் போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை, பட் நான் ஒரு 48 நாளில் இந்த கலர்ச்சிக்காயை ஃபாலோ பண்ணும்போது நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிற விஷயங்களை நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கு, இல்லை ஒரு 1 இயர் 2 இயர் ஆகியிருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி பேபி தங்க மாட்டுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கலர்ச்சிக்காயை வந்து 48 நாள் சைக்கிளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு மருந்து கடைகளில் தான் கிடைக்கும். அது பார்க்க இந்த மாதிரி கிரே கலரில் நல்ல உருண்டையாக கல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கும். இந்த கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது பவுடராக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் அதை வந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்களே காய் வாங்கி அதை உடச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால பெட்டர். ஏன்னா பவுடராக கிடைக்கும். இப்போ கலர்ச்சிக்காய் நிறைய நாட்டு மருந்து கடை, எல்லா கோயில்கள்லேயும் பக்கத்தில் ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே கிடைக்கும் கலர்ச்சிக்காய். ஏன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு இந்த கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். பவுடர் வந்து விற்பாங்க. பட் அது எந்த மாதிரி வருது, அது ஒரிஜினலாக இல்லை கலப்படமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக நம்ம பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து முயற்சித்து கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ காயை வாங்கிக்கோங்க, நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். கலர்ச்சிக்காயை வாங்கிக்கோங்க. அந்த காய் வாங்கி நீங்கள் கல் இல்லைன்னா ஏதாவது உரல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த காயை வந்து லேசாக 2 இடி இடிச்சிங்க அப்படின்னா அது உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒரு குட்டியாக ஒரு சூடம் பெருசாக எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி வந்து உள்ளே பருப்பு மாதிரி வரும். அதை வந்து ஏற்கனவே காஞ்சி தான் இருக்கும். ஸோ அந்த காயை பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்காது, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சுட்டு அது எவ்வளோ அளவு இருக்குது, இப்போ வந்து ஒரு 200 கிராம் இருக்குது அந்த கலர்ச்சிக்காய் அப்படின்னா அந்த 200ல் ஒரு 50 கிராம் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கருப்பு மிளகு 50 கிராம். 200 கிராம் கலர்ச்சிக்காய் இருக்குது அப்படின்னா இப்போ 100 கிராம் இருக்குது அப்படின்னா 25 கிராம் மிளகு. ஸோ மிளகு வந்து கண்டிப்பாக இந்த கலர்ச்சிக்காயோட சேர்த்து பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அதோட வேலை வந்து ஃபுல்லாக இருக்கும். வெறும் கலர்ச்சிக்காய் பொடி சாப்பிட்றத விட அந்த காயில் இருந்து எடுத்து அந்த பருப்பு மாதிரி எடுக்கிறீங்க இல்லையா, அதோடு சேர்த்து மிளகையும் சேர்த்து, அதாவது 4ல் 1 பங்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 பங்கு கலர்ச்சிக்காய் அப்படின்னா அந்த 1 பங்கு அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கணும். அப்போ தான் அது வந்து இன்னும் எஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக மிளகு சேர்த்து இந்த கலர்ச்சிக்காயை வந்து நீங்கள் எடுக்கலாம்.
ஸோ இதை எப்படி எடுக்கிறது? இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கினீங்க. கடையில் வாங்கி அதை உடச்சி அந்த பருப்பு மாதிரி இருக்கிறத எடுத்து அதோட மிளகு சேர்த்து மிக்சியில் போட்டு வறுக்கலாம் வேணாம். ஜஸ்ட் அப்படியே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எத்தனை நாள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 48 நாள் எடுக்கணும். 48 நாள்னா இப்போ 1ஆந்தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா 48 நாளும் எடுக்கணும். பீரியட்ஸ் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி தொடர்ந்து 48 நாள் வந்து இந்த கலர்ச்சிக்காயை வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இது என்ன முறையில் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லி எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் வந்து சுடு தண்ணி இல்லைன்னா பால் இந்த மாதிரி எதுலனாவது கலந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து பால் கொஞ்சம் சூடாக இல்லைன்னா நல்லா வெதுவெதுப்பான இருக்கக்கூடிய பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை சுடு தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். பால் சுடு தண்ணியில் கலந்து எடுத்துக்க என்னால் குடிக்க முடியல அப்படின்னா அதை 1/2 ஸ்பூன் அதை வந்து தேன் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா தேனை வந்து நீங்கள் குழச்சிங்க அப்படின்னா அந்த பவுடரோடு சேர்ந்து ஒரு உருண்டை களி உருண்டை மாதிரி இருக்கும். அந்த வந்து டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் வந்து அதாவது ஒரு உருண்டையை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாலில் தண்ணியில் எதில் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போதும். அதுக்கு மேலே வந்து தேவைப்படாது. இது 48 நாள் வந்து இதை எடுத்தால் போதும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் சித்த மருத்துவர் இருக்கார், ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த அளவுகள் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் தேவைப்படும். அவங்களுடைய ஏஜ் அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து இது மாறும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தேவைப்படும். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனே உங்களுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஒரு சித்த மருத்துவர் இருக்கார், ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாது. ஸோ 1/2 ஸ்பூனே பார்த்தீங்கன்னா போதும். இது என்னெல்லாம் சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையால தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வருது. ஸோ நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி வருதுக்கான காரணம் போதுமான அளவு ஹார்மோன்களால் தான் பீரியட்ஸ் டிலே ஆகுது. நமக்கு வந்து நீர்க்கட்டிகள் வருது. இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் எல்லாம் அதிகமாக வந்தாலே நமக்கு வந்து கர்ப்பப்பை கடினமாகிறது. தேவையில்லாத கட்டிகள் இந்த மாதிரி பிசிஓடி போக இன்னும் 2, 3 விதமான கட்டிகள் இருக்குது. அது எல்லாமே கரையிறதுக்கும் இது வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள், அதாவது தேவையில்லாத பழைய செல்கள், பழைய கட்டிகள், பிசிஓடி நீர்க்கட்டிகள், சதை, தேவையில்லாத இஷ்யூ இதெல்லாம் உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லாமே இந்த கலர்ச்சிக்காய் எடுத்துக்கும்போது ஹார்மோனல் தூண்டப்பட்டு உங்களுக்கு பீரியட்ஸாக வெளியே வரும். ஸோ இதை எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோ இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் சரியாக வராது. 2, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆவாங்க. பட் அவங்களுக்கு லேசாக ப்ளீடிங் ஆகிட்டு நின்றுடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாமே இந்த கலர்ச்சிக்காய் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த கலர்ச்சிக்காய் எடுத்துக்கின்னு இருக்கும்போது 48 நாள்லேயே ப்ரெக்னென்ட் ஆகுறவங்க இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 48 நாளில் வந்து இது வந்து நல்லா கர்ப்பப்பையை சுத்தமாக்கி உங்கள் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கி உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கட்டிகள், அந்த பிசிஓடி கட்டிகள் இது எல்லாத்தையுமே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கர்ப்பப்பையை இது நல்லா சுத்தமாக்கும். அப்படி இருக்கும்போது இது அடுத்த சைக்கிளில் கரெக்டாக ஓவலேஷன் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 48 நாள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த 2, 3 மாதத்துலேயே நீங்கள் கர்ப்பம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கலர்ச்சிக்காயை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. நான் வந்து இதை யூஸ் பண்ணது கிடையாது. நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், அப்புறம் நிறைய டாக்டர் பேசுனதை வச்சு, அப்புறம் கூகுளில் டாக்டர் பேஷண்ட் கான்வர்சேஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி தான் நான் வீடியோ போடுவேன். இதுக்காக நான் தனியாலாம் படித்தது இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். தெரியாத விஷயங்களை வந்து நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னன்சியில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னை கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.